இது தலைவர் வேற எங்கேயோ போயிட்டாப்ல. இந்த எஸ்ஐஆர் இதெல்லாம் நம்மள பாத்துக்க சொல்லிட்டாரு. இந்த எஸ்ஐஆர்னா என்னது அதுவே தெரியல. இந்த கூட இந்த அணில் குஞ்சு இவங்க எல்லாம் எங்க போறானுங்க? டேய் எங்கடா இருக்கிறீங்க? வாங்க சீக்கிரம். என்னண்ணா சொன்னா நீ ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா வந்துருக்குற? இல்லண்ணா நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேண்ணா. எதுல? இன்ஸ்டாகிராம்ல தான் போட்டேன். ஓ இந்த நம்ம மைமாலாம் பாத்துனுங்க, அதுங்கெல்லாம் லைக்கே பண்ண மாட்டேன். நானே தெரியல. அப்படியா? இந்த கை சத்தம் வருமா? வராதேண்ணா. இப்ப வருதா? வருதுண்ணா. பொழிச்சு பொழிச்சுன்னு விழும். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறேன். என்ன பிரச்சனை? சும்மா பிரச்சனை. எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிறேன். எஸ்ஐஆர்னா அதுனா எஸ்ஐஆர்ரா தெரியாது. அதெல்லாம் சூப்பரா தெரியும். சொல்றா. எதனா புட்டாப்பா எதனா பண்ணிட்டு சரி புட்டாப்னா என்னது? அதான் கேஸ் எதனா பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பாங்கல்ல எஃப்ஐஆர். அதானே இந்த கையில சத்தம் வரும். எப்படின்னா வரும்? வரும்டா. அது எஃப்ஐஆர்ரா. ஆமாண்ணா அதானே கேக்குறா. வேணா ஒரு தற்போய் வச்சுக்கோ. உனக்கு தெரியுமா துடிச்சிட்டு இருக்க நீ? உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும்டா. சொல்றா எஸ்ஐஆர் சார்னா யாரா அந்த சார் இருக்கு? நான் தான் அந்த சார் இருக்கு. யாரா அந்த சார்? இந்த ரெண்டு கையில சத்தம் வருமாடா? வருண்டா. ஏண்டா எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாம அது இதுனோ ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. அதுக்காக தான் அது கேட்டு எனக்கு தெரியாம முடிச்சுக்கிறேன். சரி இங்க பாருங்க தம்பிகளா, தலைவர் பக்கத்துல ஒரு மாளவிகா தீஸ் போய்க்கிறாப்புல. ஓகேவா? அது மாளவிகா தீவுலனா மால்தீவ்ஸ்னா அதெல்லாம் தற்கொலை மேல் பேசி எனக்கே சொல்லி கொடுக்குற. என்ன தீவு அது? அது இது மாளவிகா தீவு. என்னடா தீவு? மாளவிகா தீவுனா சிரிக்கிற நீ பிஞ்சிரும். இங்க பாரு தம்பி, தலைவர் அங்க போய்க்கிறாப்புல. நம்மளதான் இந்த பிரச்சாரத்தெல்லாம் பாத்துக்க சொல்லிக்கிறாப்புல. புரியுதா? அதான் நான் போய்கிறாருல. இன்னொரு டவுட். என்னடா கார்ல போனாரா பைக்ல போனாரா? 2 டிக்கெட் இருக்குது. ஒண்ணு தெளிவுது, இன்னொன்னு எனக்கு தெரியல. எங்க இருந்து எடுத்த நீ? இத ஆபீஸ் ரூம்னா? உன் யார் ஆபீஸ் ரூம்னா போ சொல்றா? இவ்வளவு வருஷமா கூட இருக்கிற என்னையவே உள்ள விட்டதுல அவரு. நீ ஆபீஸ் ரூம் போய்கிற? இல்லண்ணா அண்ணன் இல்ல. சரி அதான் ஹெல்ப் ஆகும் உனக்கு. ஒரு திமுறி ஏறிச்சு உனக்கு. டெண்டன்ஸ்ல பண்ணா என்ன நான் கத்துற? எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துனுக்குற? உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன்? ரூம்ல தண்ணி இல்ல, தண்ணி போட சொன்னா இல்லையா? போட்டனா லைட்டா போட்டுக்கிறேன். 2 பேரும் ஊது பிளாக்ல வாங்கி வச்சியா? ஏண்டா பொறம்போக்கு, எந்த தண்ணி போட சொன்னா என்ன தண்ணி போட்டுக்கிற நீ? என்ன தண்ணி சொன்னாதானே தெரியும். மினரல் வாட்டர் போட சொன்னா நானு. மினரல் வாட்டரா? இந்த வாட்டர் நினைச்சேன். சரி விடு. என்ன பண்ணா ஓ போய் அத பண்ணு போறதுல போ. என்னடா இவன் கேக்குறான்? வா நீ அடிச்சியா? நோ கிருஷ்ணா, நம்மளுக்கெல்லாம் வேறண்ணா. இதெல்லாம் நம்ம எப்படின்னா அப்ப நீ அடிப்ப நைட்டாண்ணா. நானும் அடிப்பேன். புரியுதா? எல்லாம் பண்ண கூடாது நம்ம கிட்ட. என்ன பாத்துலாம். சரி தலைவர்கோசரம் அந்த என்னது எழுதி வச்சிருந்தோமே அவர் படிக்கிறதுக்காக, அதெல்லாம் எங்க அது? என்ன என் பொருள் எடுத்து எங்கேயே போட போறியா? ராஜெட்ரா எடுத்துன்னு வந்துக்கிறேன். கையில வச்சுக்கிறியா? சரி ரைட். சூப்பரா வேலையை பார்ப்போ. நோ கிருஷ்ணா, டவுட் நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு. நீ என்னடா எப்ப பாரு தலைவர் நம்ம இதுல பேசும்போது அவர் தப்பா பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆனா எழுதி கொடுக்கறது யாருன்னு நான் இப்பதான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எழுதி கொடுக்கறது தான் தப்பா எழுதி கொடுக்குறான். டேய் அவரு நல்ல மனுஷன்டா. அவர்லாம் அப்படிதான் எழுதி கொடுப்பாப்ல. யாரோ ஒரு நல்ல மனுஷன் எழுதி கொடுத்துக்கிறாப்ல. அவரை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற நீ? நீ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இருக்கிறனா? வர வெளியில இருக்கனால தான் நம்ம எல்லாரும் தற்கூரின்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. தற்கூரின்றாங்க வெளில சொல்லுடா. நீ தான் இப்ப என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கிற. தற்கூரின்னு சொன்னா தற்கூரி பிச்சு முடுவேன். என்ன அவ்வளவுதான். இப்ப நான் எப்படி இருக்கணும்ன்ற? நீ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்ட. நீ ஆடானாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடாகணுமா? நான் ஏன்டா ஆடாகணும்? நான் மனுஷனா இருந்துக்கிறேன். ஆடாருண்ணா. ஆடு ஆட்டம் போதுமா? இது ஆட்டம் இல்லண்ணா, ஆடாருண்ணா. ஓ இது அதுல ரகடா இருக்கணும். ஆமாண்ணா ரகடாருண்ணா. எனக்கு தான் பேச தெரியலன்னு கூட இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியல. சரி நான் உன்னை என்ன பண்ண சொல்லிருந்தேன்? எல்லாம் சொல்லிட்டேனா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? பாத்திர விலைக்கு வையே. அங்க நான் சமையல் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? குங்கா பாத்துக்கிறேன். குங்கா பாத்துது அப்படி விஜய் சேதுபதி
போடா போ நான் பாத்துறேன். போ அதெல்லாம் விட்டு வந்துட்டாரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு. ஸ்குரில் 1 ஸ்குரில் 2 எங்கடா இருக்கிறீங்க வாங்கடா. ஏய் என்னடா இது மேஜிக்லாம் காட்டுக்கிறீங்க? ஒன்னும் இல்லண்ணா, வீடியோ எல்லாம் நல்லா இல்லையா? சரி அதான் எடிட்டர் கிட்ட கேட்டேன், எதனா பண்ணி விடு அப்படின்னு. அவர் தான் சொன்னார் இந்த மேஜிக் பண்ணா சூப்பரா வேணும். அதான் பண்ணிட்டோம். எடி நல்லா இருக்கா? இதுவே நல்லா இல்லையடா முதல்ல. அப்ப நம்ம நல்ல காமெடியே பண்ண மாட்டோம்ண்ணா. என்ன பேசுற? டேய் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போ போ பாத்துக்கலாம் என்ன. ஓகேவா? போ நான் நல்ல காமெடி பண்ண. நம்ம தலைவருக்கு நான் அரசியல் தெரியுமா? தெரியாது. புரியுதா? போக ஆடியன்ஸ் ஒரு மாதிரி செட் ஆகல. அது மாதிரிதான் நம்ம ஒரு மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணுவோம். நீங்க இந்த காமெடி நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. போக ஆடியன்ஸ் செட் ஆயிடும். அவள் தானே இவனுக்கு நம்ம பசங்க அப்படின்னு ஏத்துப்பாங்கடா. புரியுதா? அதனால இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுகிறாதீங்க. என்னைய மாதிரி பொழைக்க கத்துக்கோங்க. புரியுதா? என்னமோ சிக்னல் கொடுக்குறான். என்ன இல்லண்ணா, ஸ்டார்டிங்ல டவுட்டு. என்னடா டவுட்டு? ஒரு டவுட் தானா, ரொம்ப பெயினே இருக்குதுண்ணா, தலை வலிக்குதுண்ணா எனக்கு. பெயினே இருக்குதா? கேட்டு தொலையேன். ஒரு டிக்கெட்டு தலைவருக்கு, இன்னொன்னு டிக்கெட்டு யாது அப்படின்னு தானே தெரியல. நான் என்ன வேலை சொல்லியிருந்தேன்? அங்க பாரு கேபிள பூசி தொங்கி நிக்கிறானுங்க. இங்க பாரு மைக்கு இந்த இதெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க, ஸ்பீக்கர் நோண்டிட்டு இருக்கானுங்க. நாங்களா சொன்னா கேட்க மாட்டோம், அவங்க ஸ்டைலே சொல்லணும், அப்பதான் நான் கேட்பானுங்க. ஏய் ஏன் நிக்கிறீங்க? இறங்குங்க. சொல்றது புரியலையா உங்களுக்கு? சேரையே எடுக்கிறீங்க, அது கீழே வைங்க. நோ மாஸ்டா, நீ சூப்பரா பேசுறேனா. ரெக்கார்ட் ஆகுனா இறங்குங்க. டேய் மாசா பேசுங்க, சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. இவங்களை வச்சுட்டு மாஸ்க் கூட காட்ட முடியல. ஆனா நம்ம மாஸ்க் பண்ணும்போது நமக்கே சிரிப்பு தான் வருது. நான் ரெடி தான் வரவா.